அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹு பி இஹ்சானி இலா யௌமித்தீன். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவர் மீதும் உண்டாவதாக. மனிதனாக பிறந்த நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகள் அதிகமாகிட்டே தான் இருக்கு. சில பேர் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக ஹராமான வழியில வழி தவறி போயிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாம நம்முடைய தீன் நமக்கு காட்டி தர வழியில நம்ம போனோம்னா அல்லாஹுடைய அன்பும் கருணையும் இன்மையிலும் மறுமையிலும் நமக்கு கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக ஓதக்கூடிய ஒரு துஆவை பத்தி தான் பார்க்க போறோம். ஹதீஸ்கள்லயுமே இந்த துஆவுக்கு நிறைய முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்காங்க. சமுரத் இப்னு ஜுந்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சமுரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமுறையும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பலமுறையும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பலமுறையும் சொல்லி தந்த ஒரு துஆவை உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுத்தாருங்கள் என்று கூறினார்கள். அப்போது சமுரத் இப்னு ஜுந்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எவர் ஒருவர் இந்த துஆவை காலையிலும் மாலையிலும் ஓதி தனக்கு தேவையானதை அல்லாஹ்விடம் கேட்கிறாரோ அல்லாஹ் அவருடைய அனைத்து துஆக்களையும் கபூல் செய்கிறான் என்று கூறினார்கள். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை தினமும் 7 முறை ஓதி பிறகு துஆ கேட்பார்கள். இவ்வாறு துஆ கேட்பதினால் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான் என்று அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்கள் அறிவிக்கிறாங்க. அந்த துஆ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அன்த தஹ்தீனி வ அன்த துத்இமுனி வ அன்த தஸ்கீனி வ அன்த துமீதூனி வ அன்த துஹீனி. யா அல்லாஹ், நீயே என்னை படைத்தாய், நீயே எனக்கு நேர்வழியை காட்டினாய், நீயே எனக்கு உணவளித்தாய், நீயே எனக்கு நீர் புகட்டினாய், நீயே என்னை மரணிக்க செய்வாய், பிறகு நீயே எனக்கு உயிர் கொடுத்து எழுப்புவாய். அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அன்த தஹ்தீனி வ அன்த துத்இமுனி வ அன்த தஸ்கீனி வ அன்த துமீதூனி வ அன்த துஹீனி. இந்த துஆவை தினமும் காலையிலும் மாலையிலும் 7 முறை ஓதி துஆ கேளுங்க. முழுமையான இஹ்லாஸோடும் நம்பிக்கையோடும் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்துல வச்சீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பான். அல்லாஹ் நம் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். கமெண்ட்ல நிறைய பேர் துஆ செய்ய சொல்றீங்க. உங்க எல்லாருக்காக துஆ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எனக்காக துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.